ஒரு கட்டத்துக்கு மேல போக சொல்றேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல கூட பார்த்துருப்பீங்க, மெகா பலாப்பழம்னு உயிரை வாங்கிட்டே இருப்பா. நானும் எல்லா இடத்துலையும் தேடி 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 பார்த்து சென்னை ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை. கிடைக்கும், பட் வந்து அந்த சின்ன சின்ன சொலையாக தான் கிடைக்கும், உங்களுக்கு முழு பழமாக கிடைக்காது. எல்லா ஒய்ஃபு எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு செயின் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம வீட்டம்மாவுக்கு வந்து எப்படின்னா, கிரில் வாங்கி கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க, பலாப்பழம் வாங்கி கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு இந்த முழு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு தாத்தா கிட்ட கிடச்சிச்சு. ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லலை, ஃபைனலாக சொல்கிறேன். பட் ஹெவியான ரேட்டு தான் சொன்னாங்க. இந்த பழத்துக்கு அந்த ரேட்டு ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த முழு பழத்தை பிரித்து எப்படி சாப்பிட போகிறான்றத பார்க்கலாம். இது வந்து அந்த இது கம்மியா அந்த கிராம் கணக்குல கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. இப்படி ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து இது எப்படி பிரிச்சு எப்படி சாப்பிடுறது, என்னைக்கு சாப்பிடுறதுன்னே தெரியல. இந்த வீடியோல வந்து அதை எப்படி பிரிச்சு என்ன கொலை பண்ணி அதை என்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படி என்ன கொடுக்க போறாங்கன்னு. ஆனா ரொம்ப நாள் நான் கேட்டுட்டே இருந்தேன், பலாப்பழம் வேணும்னு. சரி, எப்படியோ அழுகி போன பழமா அந்த குப்பைக்கு போதான்னு சரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற நீ, அப்படிதானே? அஞ்சரை கிலோ நான் அசால்ட்டா தூக்கிடுவேன், முன்னே தூக்குறேன் அசால்ட்டா. இதெல்லாம் ஜோக்கு மாதிரி ஜோக்கு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அந்த பலாப்பழத்தை பார்த்தோன்னே. பலாப்பழம் எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுறது எல்லாம் வாங்கி கொடுத்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். வாங்க பலாப்பழத்தை சாப்பிட போகலாம். இப்படி வெட்டக்கூடாது, திருப்பு. இவங்க கிட்ட வெட்டுறது கொடுத்தா நம்மள இப்படிதான் வெட்டி நான் பாத்துருவேன். நம்மளால இதை வெட்ட முடியாது, சாப்பிட மட்டும் தான் முடியும். நம்ம சாப்பிட்டு மட்டும் லாக்கி, வெட்டுறதுல லாக்கி இல்ல. சொல்லுங்க அப்படியே. இவன் தான் வந்து வீர சாகசம் பலாப்பழம். பாப்போம் வெற்றிகரமா பலாப்பழம் கொத்தையா நல்லா இருக்குப்பா. என்ன பண்ணிடுறேன் அவன் பாக்குறான். அப்பயே எண்ணெய் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் கையில எண்ணெய் போட்டுக்கணும். இந்த பாத்தை எண்ணெய் அது நான் தண்ணி நினைச்சீங்க. இந்த பாத்தை கட் பண்ணி சரி, அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே முக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எண்ணெய் நேரமா இருப்பாங்க, இப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க, நானும் இருக்கிறேன். அவங்க எதுவும் சாப்பிடுவாங்க, பிரிக்க மாட்டாங்க அவங்க. பலாப்பழம் சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் ஒன்றே திருவிழா. எனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். வா அந்த வாங்கிக்கோ. கொட்டையை தண்ணியே வச்சுக்கண்ணா. அண்ணன் பாருங்க, போட்டியுமே ஃபேவரர் உள்ள கொடலு ஈரல் தெரியுறாரு இருந்து சாப்பிட்டு இருக்கனால கோயில்ல ஒரு வாட்டி எல்லாம் இருந்தோம். பஸ் ரோடு பூஜை இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை ஒண்ணு போட்டோம்.
அவர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். சரியா? கஸ்டமர். ஆமா. பூஜை வந்து எல்லாம் அந்த அது என்னது அக்னி முக்கியமானது. ஐயோ யாகுண்டம். யாககுண்டம் வந்து கரெக்டா வந்து வெளியில இல்லைன்னா மேல போகலாம். வெளியில வீட்டு வெளியில இல்லைன்னா கோயில்ல அந்த மாதிரி கோயில் தான் அது. நான் என்ன பண்ணிட்டோம், மொட்டை மாடியில் அமைக்கிறதான் பிளான் எங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் மொட்டை மாடி கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே மொட்டை மாடியை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் யாகம் வந்து ரூம் ஒன்ல போடுறோம். ஐயோ ஐயோ ஹால்ல உட்காந்து செத்துட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டோம், எரியெல்லாம் வச்சுட்டோம். எரியும் போதே உள்ள நிக்க முடியல, நாங்கதான் எரிய வச்சுனோம். நான் உட்காந்து பூஜையில தான் இருக்கேன். உள்ள போக வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. சொன்னீங்கல்ல தாங்க முடியாது. அந்த ஆட்டோக்காரு அவன்தான்றா பண்ணி இல்ல அதெல்லாம் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல போக தாங்க. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நெருப்பு பத்த வச்சோம். பத்த வைக்கும் போதே எங்களால முடியல சுத்தமா. சரி நான் உள்ள போடுறோம். பச்சை எல்லாத்தையும் போட்டு கடைசியா பச்சை மிளகா போடணும். காஞ்ச மிளகா போடணும். போட்டு இங்கேயே உட்காந்து வரும், உள்ளே உட்காந்து வரும் சுத்தி. வீட்டுல இந்த மாதிரி வீட்டுலதான் உக்காந்து வரும். அவர்தான் அந்த மிளகா போட்ட உடனே வந்தது எல்லாம் தெரியும். யார் அந்த கிளைண்ட் உட்காந்து நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும் நெடியில் அவங்க பிள்ளைங்க எல்லாம். இது வந்து சிப்ஸ் போடலாம். ஆமா இந்த தோல் வந்து சிப்ஸ் போடணும். சிப்ஸ் தான் போடுவாங்க. இதுதான் சிப்ஸ். மேகி செய்வாங்க. பல்லாப்பழம் ஜாம் சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும். சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இதெல்லாம் சாப்பிடாது. நல்ல பழமாக சூப்பரா இருக்கு. அரை நல்லா இருக்கு. வேர்வை சிந்துகிறது. என்ன நீங்க ஒழுங்கா எடுக்க தெரியல. நல்லா பழத்துல தள்ளி அடிக்கா. கண்டிப்பா. ஆமா வாங்கி என்ன கல்லு மாதிரி இருக்குது, சாப்பிடவே முடியல பெருசா. நல்லா பழப்பழம் அப்படி வாயில வச்சு அப்படியே ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் புருஷன் ரெண்டு பேரும் வீட்டுல வந்து நான்வெஜ் இல்லைன்னு கடையில வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே வரிசையா பண்ணிட்டு தப்பா பண்ணிட்டு இருக்கு. பையனெல்லாம் வந்து இது பண்ணி முடிச்சு பேசுறேன். பையனெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு இவ்வளவுதான் வந்திருக்கு. 2 கிலோ வந்துடும். இவ்வளவு வந்திருக்கு. இல்ல 3 கிலோ வந்திருக்கான். 1 கிலோ வந்து இதை பாருங்க நானே சாப்பிட்டு முடிச்சது. இதெல்லாம் இங்க இருக்க கொட்டை இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சது. இப்போ கொட்டையோட சாப்பிட்டாதான் 1 கிலோ சாப்பிட்டா வரும். இது வந்து இப்ப இந்த பழத்தோட ரேட் வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ஓவர். 600 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. பட் பரவாயில்ல, ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால அது 1000 ரூபாய்னாலும் ஓகே தான். மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்றதுனால அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் அது ஓகே தான். ஹாப்பி தான். ரொம்ப ஹாப்பி. இந்த இவ்வளோ பலாப்பழத்தை மென்னே சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பழமா இல்ல கொஞ்சம் காயா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா
ரொம்ப ஹார்டா இருக்கு, அதனால இதை வந்து நம்ம பல்லால சாப்பிட முடியாது, கடிச்சு கடிச்சு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த பலாப்பழத்துல என்ன பண்ண போறோம்னா நிறைய டிஷ் வந்து பண்ண போறோம். பலாப்பழம் பாயாசம், அப்புறம் வந்து வேற பலாப்பழம் சிப்ஸ் இதெல்லாம் பண்ண போறோம். பலாப்பழம் சிக்கன் நாங்க சாப்பிட்டது போக தான் இதெல்லாம் நாங்க செய்யறோம். அது நைட்டு காலி ஆயிடும், கொஞ்ச நேரத்துல காலி. காலையில் அவுட் கோயிங் ஆகிடும். அது இருந்துச்சுன்னா நாங்க பலாப்பழ பாயாசம் பலாப்பழ சிப்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அப்படி வந்து அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு என் சக்க பழமே. ஸோ வந்து இருந்துச்சுன்னா நாங்க வந்து பலாப்பழ பாயாசம் பலாப்பழ சிப்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அடுத்த வீடியோல போடுறோம். இருந்தா வந்து போடுவேன் கண்டிப்பா, இதுக்கப்புறம் வந்து வீடியோல பார்க்கலாம். பாய். சிதறிக்க பாருங்க மக்கள். பலாப்பழம் பட்டை வச்சு நாளைக்கு சாம்பார் செய்யுங்க. ஆமாப்பா, ஆமாப்பா, பலாப்பழம் இந்த கொட்டை இருக்குல்ல, இந்த கொட்டை வந்து அவுச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். சுட்டு சாப்பிடலாம், குழம்புல போடலாம், சாம்பார்ல போடலாம், அப்படி நிறைய பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி இவ்வளவு நேரம் பார்த்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ so much மக்களே. பாய். எதுக்கு உரிச்சு வச்சுக்கிறேன்னா சிப்ஸ் போட, சிப்ஸ் பலாப்பழம் சிப்ஸ் நல்லா ஊர் கழிவு மாதிரி உட்காந்து அறுத்துனுக்கிறேன்னா இதை வந்து இப்படி துணி துண்டா அறுத்து ஜீனி போட்டு வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. சூப்பரா, நானே முடிச்சுட்டேன் அர்த்தம் சொல்லி, சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி பீஸ் பீஸா போட்டு இந்த மாதிரி அறுத்து சிப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு.